ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்க்கலாம். ஸோ நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மொத்தம் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏஷியா மார்க்கெட் எஸ்பெஷலி காலையில். பட் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி சின்னதாக ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆகிட்டு, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் டே வந்து ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன் ஃபஸ்ட் ஆஃப் இருந்தது. செகண்ட் ஆஃப் நல்லா ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு அகெயின் சின்னதாக வந்து ஏறி முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த மார்க்கெட்டில் என்ன இன்றைக்கி முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம நேற்று சொன்ன மாதிரி இந்தியா விக்ஸ் ஏறலாம் அப்படின்றது சொன்னோம். அதே மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி த்ரூ அவுட் டே எங்கேயுமே வந்து நிஃப்டி ஆப்ஷனில் எங்கேயுமே புட் ஆப்ஷன் கிடையாது. ஈவன் 26,000 புட் ஆப்ஷன்லேருந்து 25,000 புட் ஆப்ஷன் வரைக்கும் அன்வைண்டிங்கே பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் 2 மணிக்கு மார்க்கெட்டிங் இறங்கும் போதெல்லாம் ரொம்ப வந்து மார்க்கெட் வந்து ஃபேருக்குள்ளானது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, புட்டோடைய அன்வைண்டிங் ஹெவியாக இருந்தது அந்த டைமில், காலோடைய ஆடிங் ரொம்ப அதிகமாக இருந்தது இன்னையோடைய செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது. அதனால தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே விழுந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த விழுந்ததுக்கான விஷயம் பெருசாக எனக்கு என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் தெரியல. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த மாதிரியே நாளைக்கு உல்ட்டாவா கால் செல்லிங் ரொம்ப கம்மியாக இருக்கும், புட் செல்லிங் ஹெவியாக இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ நிஃப்டியோட ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் 246 அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து 469. லாஸ்ட் வீக் வந்து அவர் 510 இருந்தது. இன்றைக்கி ஒரு 50 பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் எனக்கு தெரிஞ்சு நிறையவே இருக்குது நாளையை பொறுத்த மட்டுக்கு. ஸோ லெட்ஸ் சி, பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி டே க்ளோஸ் ஆகும்போது நம்ம டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் 104 ஸ்டாக்கு லாங்காகவும் 90 ஸ்டாக் வந்து ஷார்ட்டாகவும் இருக்குது. நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55-45 காம்பினேஷனில் தான் இன்றைக்கி டெரிவேட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் நல்லாவே இன்றைக்கி செல் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ செக்லிஸ்ட்டில் அதுக்கான டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். அண்ட் இன்றைக்கி ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஸ்டார்ட் ஆஃப் த டே சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 615 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனது. 469 ரூபா 470 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு லீனியரான டிகே தான். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்ட்ரைக்ஸ் நவுத்தி வந்திருக்கணும், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டிகே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஸோ நாளைக்கு இந்த ஒரு 470 நியராக வந்து ப்ரீமியத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவது எக்ஸ்பைரிக்கு பார்க்கலாம். அதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சென்செக்ஸோட ஆப்ஷன் செயினில் 83,700 அட் த மணி. ஸோ மேலே ஒரு 500 பாயிண்ட்டோ கீழே ஒரு 500 பாயிண்ட்டு தான் கேம் இருக்கும். இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் வந்து 84,000 நாளைக்கு ஒரு தடவை டச் பண்ணலாம் அப்படின்றது தான். என் மார்க்கெட் அங்கே போய் கூட க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ எக்ஸ்ட்ரா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பாயிண்ட் மேலே போனாலும் ஐவியில் பெரிய ஸ்பைக் இருக்குது, அண்ட் கீழே போனாலும் ஐவி ஸ்பைக் இருக்குது. ஸோ வால்டிலிட்டி தான். இது வரைக்கும் பெருசாக வந்து டைரக்ஷன் தெரியல அப்படின்ற மாதிரி தான் கிளியராக வந்து சொல்லிடணும் இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கு. ஸோ எஸ்எக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பெரிய நம்பர்ஸ்லாம் கிடையாது, பட் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது அப்படின்றத சொல்லணும். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி தான் ரொம்ப க்ரூஷியல் இன்றைக்கி பார்க்க வேண்டியது. எஃப்ஐயோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பாருங்கள். இன்றைக்கி மேபி ஒரு 500 கோடிக்குள்ளே ரெட்டாக கூட இருக்கலாம் அப்படின்றத எனக்கு தோணுது. அப்படி இருந்தது அப்படின்னா நாளைக்கு மேபி பெரிய மூவ்லாம் எதிர்பார்க்க வேண்டாம், ஒரு கன்சாலிடேஷனே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இன்னோட மூவ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாங்க என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. எஸ்என் செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், இந்தியா விக்ஸு ஒரு 3.5% நியராக வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருந்தது. டிஸ்பைட் மார்க்கெட் கொஞ்சம் ஃபேராச்சு. ஆல்ரெடி சொன்னது புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் இல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க வெளியே போனாங்க அப்படின்றது மட்டும்தான் இருந்தது. அதனால் மார்க்கெட்டில் கொஞ்சம் பயம் இருந்தது. த்ரூ அவுட் டே மார்க்கெட் இனிஷியலேருந்து இந்தியா விக்ஸ் ஏறினதை பார்க்க முடிஞ்சுது. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ ரொம்ப டீப்பாக இந்தியா விக்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ அது ஸ்பைக் வந்து ஏற்படலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்பைக்கில் சின்னதாக வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதான் நம்ம சொல்லணும். நிஃப்டியோட ஸ்டாடல் 246க்கு பெருசாக இன்றைக்கி நிஃப்டி சரியலை, அதாவது ப்ரீமியம் வந்து டிகே ஆகலை. நாளைக்கு வேகமாக டிகே ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 470 பாயிண்ட்டு ஸ்டாடல் ப்ரீமியம் இருக்குது. ஸோ ஒரு 500 பாயிண்ட் மேலே கீழே வந்து இனிஷியல் லெவலில் ரேஞ்ச் இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ ஸ்கியூ பார்க்கும்போது ஸ்லைட்டாக வாலட்டைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுதுங்க. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் டவுன் சைடில் போனதுனால நாளைக்கு கொஞ்சம் அப் சைடில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கூட வச்சு முடிக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அண்ட் டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க. அதை மார்க்கெட் ப்ரீச் பண்ணும்போது அந்த சைட் மார்க்கெட் ட்ராவல் ஆகலாம். அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே முடிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து சொல்லியாகணும். ஸோ டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில்
நிஃப்டி 0.5% இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது அண்ட் இந்த பாயிண்ட் இறங்கியிருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் நிஃப்டியில் கண்டிப்பாக வந்து ஷார்ட் இருக்குது அப்படின்றது தான். ஸோ இதை நம்ம பிசிஆரோட கம்பேர் பண்ணோன்னா நேற்று இருந்த வேல்யூவோட ரொம்பவே கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நிஃப்டி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது அப்படின்றது இந்த டேட்டா சொல்லுது. பேங்க் நிஃப்டி ஒரு 0.2% தான் இறங்கியிருக்கு, பட் கான்ட்ராக்ட் பெரிய அளவு ஏறலை, இந்த பாயிண்ட்டும் பெருசாக வந்து இறங்கலை அண்ட் இந்த பிசிஆரும் பெருசாக இறங்கலை அப்படின்னு சொல்லும்போது பேங்க் நிஃப்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் இந்த ஒரு டேட்டா சொல்லுது. அண்ட் மிட் கேப் நிஃப்டி பார்த்தோன்னா 0.5% ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது, இந்த பாயிண்ட் ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு அண்ட் பிசிஆருமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் வெரி குட். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் மிட் கேப் நிஃப்டி நாளைக்கு இல்லை வர நாட்களில் அது வந்து ரீகேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரெசிலியண்ட்டாக அதோட மூவ் இருந்தது. இன்ஃபேக்ட் நிஃப்டி ஒரு பக்கமும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஒரு பக்கமும் இன்றைக்கி வந்து இருந்ததை பார்க்க முடியுது. ஸோ நிஃப்டி மட்டும் கொஞ்சம் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷரோடு இருக்குது அப்படின்றது இந்த டேட்டா சொல்லுது. குளோபலாக பார்க்கும்போது இப்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஒரு மாதிரி க்ரீனில் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் டேட்டா வந்திருக்கு. கொஞ்சம் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது, சின்னதாக ஒரு போராக தான் இருக்குது அந்த டேட்டா. அது பெருசாக எந்த அளவு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கிளியராக தெரில. பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இம்பேக்ட் பண்ணுற ஒரு டேட்டாவாக அது இருந்ததுனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட். ஓகேங்களா? அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் கூட புட் செல்லர்ஸ் வந்து இல்லை மார்க்கெட்டில், என்ன ரீசன்லாம் தெரில. இது பார்த்திங்கன்னா நாளைக்கு அப்படியே புட் செல்லர்ஸ் மட்டும்தான் இருப்பான், கால் செல்லர்ஸ் இருக்க மாட்டான் பாருங்களேன். ஸோ இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நடக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது எப்போ வேணால் வேகமாக பிரேக் அவுட் ஆகி ஒரு 200 பாயிண்ட் கீழே விழுந்தாலும் நிஃப்டிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 2 மணிக்கு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அதனால தான் அந்த லோ 25,500 வந்து கட் பண்ணுச்சு கொஞ்சம் நேரம். ஸோ பட் இப்படி இருக்கிறது நல்லது கிடையாது. நாளை வந்து கொஞ்சம் கால் செல்லர்ஸ் கொஞ்சம் புட் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி கால் செல்லர்ஸை கொஞ்சம் இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. ஸோ இன்றைக்கி நிஃப்டி டவுனு, பட் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பக்காவாக இருந்தது அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். அண்ட் டோட்டலாக ஒரு கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா நாளை ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த 84,000 சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா போகலாம். இனிஷியல் தான் ரொம்ப முக்கியம். ஏன் இனிஷியல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த கேப் அப் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு இருக்குது. ரொம்ப அதிகமான கேப் அப் இருந்தால் மார்க்கெட் வந்து கீழே விழலாம், இல்லை கேப் டவுன் இருந்தால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகலாம், இல்லை மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு 500 பாயிண்ட் 83 500க்கும் 84 4000க்கும் நடுவில் வந்து முடியலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஓப்பனிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? ஸோ கன்சாலிடேஷனுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஆஃப்டர் ஓப்பனிங் தவிர்த்து பார்க்கலாம். ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த ஒரு ஸ்டான்ஸு. ஸோ செக் பண்ணுங்கள், இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். இது முழுக்க முழுக்க என்னுடைய வியூ. ஓகேங்களா? ஸோ இதில் கண்டிப்பாக மாறுபாடுகளும் தவறுகளும் கூட இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். எஸ் நண்பா, ஒரே ஒரு குறிப்பு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் பே பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் தாண்டி நமக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் பேனரில் யூடியூப் பேனரில் மேலே நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தாராளமாக நம்ம வந்து பேசலாம். இது வந்து மெம்பருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான். பட் மெம்பராக இருக்கவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பு. ரொம்ப நன்றி நண்பர்களே.